ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை மயிலும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. இப்போ கடைசி வரைக்கும் இந்த உண்மையை நாம் எப்படியும் ரேவதி கிட்ட நிரூபிக்க மாட்டோம் போல இருக்கே. அதனால அவங்கள வச்சு நாம் எப்படியாச்சும் அவங்க வாயால் உண்மையை சொல்ல வச்சா தான் உண்டு அப்படின்னு போதும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, என்ன ஐடியா வச்சுருக்கா அப்படின்னு மயில் கேட்டதும் உடனே நம்ம கார்த்தி இப்போ மாயாவை தூக்குற மாதிரி தூக்கி அந்த மகேஷுக்கு ஒரு ஃபோன் போட்டு மிரட்டணும்னா அவனாவே போய் ரேவதிக்கிட்ட உண்மையை சொல்லுவான்ல அப்படின்னு போதும். ஐடியா நல்லா தான் இருக்குப்பா, ஆனால் அவளை எப்படி நாம தூக்குறது, யார் தூக்க போகிறா, அவங்க ஃபோனும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற அந்த கார்ட்ஸ் எல்லாம் கையில் கிடைச்சா போதும், ஈஸியாக மாயாவை மடிக்கிடலாம் அப்படின்னும் போது சூப்பர்ப்பாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. நம்ம மகேஷுக்கு ஹாட் ஷூட்லாம் எடுக்கணும் போல இருக்குது. ஸோ அதனால நம்ம சாமுண்டீஸ்வரி ஃபேமிலி கூட சேர்ந்து மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. மாயா ஏதோ ஒரு வேலை விஷயமா போகிறாங்க போல இருக்குது. அந்த கேப்பில் மகேஷும் மாயாவும் நம்ம மயிலும் திட்டம் போட்டு மாயாவோட பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோனை சுட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதும் மகேஷ் ட்ரெஸ்ஸை மாயா கிட்ட காமிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவை காணும். மாயா, நான் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்க பாரு அப்படின்னும் போது எங்கே தேடியும் காணும். இந்த பக்கம் நம்ம கார்த்தி என்ன கரெக்டாக அந்த மாயாவோட ஃபோனை சுட்டுட்டிங்களா அப்படின்னதும் இந்த இருக்குப்பா அப்படின்னு நம்ம மயில் சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து மகேஷ் மாயா ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மயிலை கார்த்திக் கட் பண்ணி விட சொல்கிறாங்க. 2-3 வாட்டி எடுத்ததும் மயில் ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஏப்பா எதுக்குப்பா இப்போ நீ ஃபோனை கட் பண்ண சொல்கிற அப்படின்னு போதும். காரணம் இருக்குங்க, அப்போ தான் அந்த மகேஷ் ஸ்ட்ராங்காக நம்ம மாயாவை கடத்தி வச்சுருக்கணும், அவனும் பதட்டப்படுவான் அப்படின்னு போது சூப்பர்ப்பா அப்படின்னு மயில் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் எடுத்ததும் ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் மயில் ஸ்பீக்கரில் போடுறாங்க. என்ன மகேஷ், உங்கள் அண்ணியை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு போதும். ஆமாம், எனக்கு மாயாவோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, நீ அந்த டிரைவர் தானே அப்படின்னதும் பரவாயில்லையே, புத்திசாலியாக இருக்க, இங்கே பாரு உங்கள் அண்ணி நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சேன்னா ஒடுங்க மரியாதையா உங்களை பற்றியே எல்லா உண்மைகளையும் போய் ரேவதிக்கிட்ட சொல்லு அப்படின்னதும் என்ன டிரைவர் மிரட்டுறியா, உண்மை தெரிஞ்சுனால எதுவும் பண்ண முடியலன்னு மிரட்டுறியா அப்படின்னு போதும். இங்கே பாரு, உன் அண்ணி ஃபோனு என் கையில் இருக்கும்போது விளங்கு இல்லையா, உன் அண்ணியே என்கிட்ட தான் இருக்காங்க, அவங்க மேலே ஒரு துரும்ப கூட படக்கூடாதுன்னு நினச்சேன்னா இப்போவே ரேவதியோட வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னதும் இங்கே பாரு, நீ எதுவுமே பண்ணிடாத, கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் ரேவதிக்கிட்ட உண்மையை சொல்கிறேன், நீ மாயா ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு அடிச்சு பிடிச்சிட்டு உடனே மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. என்ன ஆச்சுப்பா, இந்நேரம் அந்த மகேஷ் நமக்கு முதல் வந்துடுப்பா அப்படின்னுட்டு கார்த்தியும் மயிலும் நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிடுது. ஸோ இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலான்னு பார்ப்போம். என்னென்னா எப்படியும் நம்ம மகேஷ் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலான்னு வருவாங்க. கண்டிப்பாக கார்த்தி மயில் மாயாவை தூக்கியிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் மகேஷ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் மாயா அவங்க வீட்டுக்கு பார்ப்பாங்க. பார்த்தா மகேஷை காணோம். ஐயோ, என்னோட ஃபோன் எல்லாமே தொலைஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு உடனே நம்ம மாயா அனுவாங்கன்னா கண்டிப்பாக மகேஷ் ரேவதி வீட்டில் தான் இருப்பான், எதுக்கும் அங்கே போய் எட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு நேராக கிளம்பி அவங்களும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வருவாங்க. இந்த பக்கம் மகேஷ் திடீர்னு வந்ததும் சாமுண்டீஸ்வரி எல்லாரும் என்ன மாப்பிள்ளை இப்போ தான் போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு போதும். அத்தை, நான் கொஞ்சம் ரேவதி கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி, தாராளமாக பேசலாம் அப்படின்னதும் மகேஷ் ரேவதியை தனியாக அழைச்சிட்டு போவாங்க. அப்போ ரொம்ப பதட்டமாகவே தங்கி இருக்கும்போது சொல்லு இல்லையா, உன் அன்னி கதை முடிச்சிரு அப்படின்னு நம்ம கார்த்திகை மயிலும் மிரட்டும் போது சொல்கிறேன் அப்படின்னுட்டு ரேவதியை தனியாக அழைச்சிட்டு ரேவதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு போது என்ன மகேஷ் சொல்லுங்க அப்படின்வாங்க. அப்படின்னு பார்த்து அதே இடத்துக்கு நம்ம மாயா கரெக்டாக மகேஷ் அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம்